தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. வணக்கம். நீங்கள் இக்காணொளிக்கு தரும் ஆதரவு இத்திருக்கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பல்வேறு ஆன்மீக அன்பர்களுக்கு சென்றடைய உதவியாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று கோவில்வெண்ணி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கரும்பேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். தஞ்சாவூரிலிருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். திருவெண்ணியூர் என்னும் புராணப் பெயர் கொண்ட சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது 102வது தலமாகும். கிராமத்தில் அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலை சுற்றி வயல்களும் குளங்களும் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் நாங்கள் சென்றிருந்த பொழுது கோவிலுக்கு அருகில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மயில்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்ததை காண முடிந்தது. கோவில் மாடங்களில் மயில்கள் தங்கள் தொகையை விரித்தாடும் ரம்யமான காட்சிகளையும் கண்டோம். இத்தலத்தின் தரிசனத்திற்காக சுமார் காலை 9 மணி அளவில் நாங்கள் சென்றிருந்த பொழுது கோவிலின் நடை திறந்திருக்கவில்லை. சுமார் 1 மணி நேரம் கழிந்த பிறகு கோவில் நடை திறக்கப்பட்டு தரிசனம் கண்டோம். அதனால் இத்திருக்கோவிலுக்கு தரிசனம் செய்ய செல்பவர்கள் அர்ச்சகரை தொடர்பு கொண்டு கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரத்தை அறிந்து அதன் பின்பு செல்வது நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்தால் நோயின் பாதிப்பிலிருந்து அவர்கள் குணமடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் சர்க்கரை மற்றும் ரவையை கலந்து இறைவன் நாமத்தை ஜபித்தபடி கோவில் பிரகாரத்தை வலம் வந்து பின்பு அவற்றை எறும்புகளுக்கு உணவாக படைக்கின்றனர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. முற்காலத்தில் இவ்விடத்தில் கரும்பு காடுகள் நிறைந்து காணப்பட்டதாக அறியப்படுகிறது. இவ்வூரில் சங்க காலத்தில் வாழ்ந்ததாக அறியப்படும் வெண்ணிக்குயத்தியார் என்னும் பெரும்பலவர் பாடிய புறநானூற்று பாடலில் கரிகாலன் சோழன் காலத்தில் இவ்விடத்தில் நடைபெற்ற வெண்ணிப்போரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதாவது கரிகால சோழன் தன் இளம் வயதில் பாண்டியர்கள் மற்றும் சேர மன்னர்களை எதிர்த்து பெரும் வெற்றி கொண்ட போர் இது என்று கூறப்படுகிறது. ஓம் நம சிவாய. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, நீ என்னப்பனல்லவா நின் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன்
அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவாணனே ஆடிய பாதனே அம்பலவாணனே நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவாணனே ஆடிய பாதனே அம்பலவாணனே நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.